ஓம் சாந்தி. முரளி தேதி 27/6/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலம் ஆத்மாவில் இருக்கும் அசுத்தங்களை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். ஆத்மா முற்றிலும் தூய்மையாகும் பொழுதுதான் வீட்டிற்கு செல்ல முடியும். கேள்வி: இந்த கடைசி பிறவியில் தந்தையின் எந்த கட்டளையை கடைபிடிப்பதில்தான் குழந்தைகளுக்கு நன்மை இருக்கிறது? பதில்: பாபா கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள். புத்தியை வெளியில் அலைய விடாதீர்கள். விஷத்தை விடுத்து அமிர்தத்தை பருகுங்கள். இந்த கடைசி பிறவியிலேயே நீங்கள் 63 பிறவிகளில் பழக்கங்களை அழிக்க வேண்டும். ஆகையால் இரவு பகல் முயற்சி செய்து ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. சாந்தி தாமம் ஓய்வெடுக்கும் இடமாகும். இந்த உலகில் அனைவரும் கலைப்படைந்து இருக்கின்றனர். நாம் நமது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றனர். இவ்வுலகை விரும்புவது கிடையாது. ஸ்வர்க்கத்தை பார்க்கின்ற பொழுது நரகத்தில் உள்ளம் எப்படி ஈடுபடும்? பாபா, சீக்கிரம் செய்யுங்கள், இந்த துக்கதாமத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். இது சீச்சி உலகமாகும். இதன் பெயரே அசுர உலகமாகும், நரகமாகும் என்று தந்தையும் கூட புரிய வைக்கின்றார். இது நல்ல வார்த்தையா என்ன? தெய்வீக உலகம் எப்படி இருக்கிறது? அசுர உலகம் எப்படி இருக்கிறது? இந்த அசுர உலகில் அனைவரும் கலைப்படைந்து விட்டனர். ஆனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. தமோ பிரதானத்தின் கரை பிடித்திருக்கிறது. அந்த கரை ஆத்மாவிலிருந்து நீங்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்களது மனநிலை கடைசியில் நல்லதாக ஆகிவிடும். இந்த பழைய உலகம் அழித்துவிடும். இப்போது பாக்கி சிறிது காலம்தான் இருக்கிறது. எதுவரை தந்தை வந்து திரும்பி அழைத்து செல்லவில்லையோ அதுவரை யாரும் திரும்பி செல்ல முடியாது. உலகில் துக்கம் இருக்கிறதல்லவா? வீட்டிலும் ஏதாவது துக்கம் இருக்கவே செய்கிறது. பாபா இப்போது நம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களது உள்ளத்தில் இருக்கிறது. யார் நல்ல நிச்சய புத்தி உடையவர்களோ அவர்கள் தந்தையின் நினைவை ஒரு பொழுதும் மறக்க மாட்டார்கள். அனைவரின் துக்கத்தையும் நீக்கக்கூடியவர் என்று அவர் கூறப்படுகின்றார். குழந்தைகள்தான் அறிந்து கொள்கின்றனர். ஒருவேளை அனைவரும் அறிந்து கொண்டால் பிறகு இவ்வளவு மனிதர்கள் எங்கு வந்து அமருவார்கள்? இவ்வாறு நடக்கவே முடியாது. ஆகையால் யார் ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். நாடகத்தில் இப்படி ஒரு யுக்தி படைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் சரியான முறையாகும். தண்டனை அடைந்தும் கூட சாந்தி தாமம், அதாவது தூய உலகத்திற்கு செல்வார்கள். ஆனால் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் அல்லவா? மற்றொன்று, தூய்மையாகாமல் யாரும் தூய்மையான உலகத்திற்கு செல்ல முடியாது. இன்னாரின் ஜோதி ஜோதியுடன் கலந்து விட்டது, திரும்பி சென்று விட்டது என்று கூறுவது நடக்காத காரியமாகும். யார் முதலில் சிருஷ்டிக்கு வந்தார்களோ லக்ஷ்மி நாராயணன் அவர்களே கூட இடையில் திரும்பி செல்ல முடியாது எனில்
மற்றவர்கள் எப்படி செல்ல முடியும்? இவர்களும் இப்போது 84 பிறவிகள் முடித்துவிட்டனர். இப்போது திரும்பி செல்வதற்கு தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றனர். அனைவரும் ஒரே தந்தையை தான் அழைக்கின்றனர். ஓ பரம்பிதா, ஓ விடுவிப்பவரே என்று. அந்த பரம்பிதா தான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆவார். கிருஷ்ணர் போன்ற யாரையும் அழைப்பது கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் அனைவரும் ஓ பரம்பிதா என்று கூறி அழைக்கின்றனர். ஆத்மா தனது தந்தையை அழைக்கிறது. எப்போது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோமோ அப்போதுதான் தந்தை என்று கூற முடியும். ஆத்மாவும் ஒரு பொருள் அல்லவா? ஆத்மா ஒரு பெரிய பொருள், அதாவது பெரிய வடிவம் கிடையாது. அது ஒரு நட்சத்திரம் போன்றது மற்றும் மிக சூக்ஷ்மமானது. பாபா எப்படி இருக்கிறாரோ அதே போன்றுதான் ஆத்மாவின் சொரூபமும் இருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தையின் மகிமை செய்கிறீர்கள். அவர் சச்சித்தானவர், ஞான கடலானவர், ஆனந்த கடலானவர் என்றெல்லாம். உங்களது ஆத்மாவும் அவருக்கு சமமாக ஆகிறது. உங்களது புத்தியில் இப்போது முழு சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் வந்துவிட்டது. வேறு எந்த மனிதர்களிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது. முழு பாரதம், முழு அயல் நாட்டிலும் தேடி பாருங்கள், யாருக்கும் தெரியாது. ஆத்மா 84 பிறவிக்கான நடிப்பு நடிக்கிறது. 84 லட்சம் என்பது முடியாத காரியமாகும். 84 லட்ச பிறவிகளை பற்றி யாரும் வர்ணிக்கவே முடியாது. நீங்கள் உங்களது பிறப்புகளை பற்றி அறியவில்லை. நான் கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அவர்கள் அனைத்தையும் கேட்டாலும் கூட 84 லட்ச பிறவிகளை பற்றி யாராலும் கூற முடியாது என்பதை கல் புத்தி உடையவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம். நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவும் 84 பிறவிகள் எடுக்கின்றார். விஷ்ணுவும் 84 பிறவிகள் எடுக்கின்றார். பிரம்மாதான் விஷ்ணு ஆகின்றார். விஷ்ணுதான் பிரம்மா ஆகின்றார். லக்ஷ்மி நாராயணன் தான் 84 பிறவிகள் எடுத்து பிரம்மா சரஸ்வதியாக ஆகின்றனர். இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு வந்து புரிய வைக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். 5000 ஆண்டுகளுக்கான சக்கரமாகும். இப்போது நீங்கள் வர்ணங்களின் ரகசியத்தையும் புரிந்து கொண்டீர்கள். நாம் தான் அதுவாக, அதாவது அம்சோ சோகம் என்பதன் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டீர்கள். ஆத்மாவாகிய நான் தான் தேவதையாக ஆகிறேன். பிறகு நான் தான் சத்திரியனாக, நான் தான் வைஷ்யனாக, சூத்திரனாக ஆகிறேன். இவ்வளவு பிறவிகள் எடுக்கிறேன். பிறகு நானே பிராமணனாகிறேன். பிராமணர்களுக்கு இது ஒரே பிறவியாகும். இது உங்களது வைரம் போன்ற பிறவியாகும். தந்தை கூறுகின்றார், இது உங்களது உத்தமமான சரீரமாகும். இதன் மூலம் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்துவிட முடியும். ஆகையால் இப்போது வேறு எதற்கும் எங்கும் அலையாதீர்கள். ஞான அமிர்தம் பருகுங்கள். உண்மையில் 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் முதலில் சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு சத்தோ ஆகிறீர்கள். பிறகு
வெள்ளியின் கலப்படம் ஏற்பட்டது. முழு கணக்கையும் கூறுகிறார். தங்கத்தில் கலப்படம் செய்யுங்கள் என்று இப்போது அரசாங்கமே கூறுகிறது. 14 கேரட் தங்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். தங்கத்தில் கலப்படம் செய்வதை பாரதவாசிகள் அபசகுணம் என்று நினைக்கின்றார்கள். திருமணம் செய்விக்கின்றனர் எனில் முற்றிலும் உண்மையான தங்கத்தை அணிந்து கொள்கின்றனர். பாரதவாசிகளுக்கு தங்கத்தின் மீதும் அதிக அன்பு இருக்கிறது. ஏன்? பாரதத்தின் விஷயத்தை கேட்காதீர்கள். சத்யுகத்தில் தங்க மாளிகை இருந்தது. தங்க செங்கற்கள் இருந்தன. எவ்வாறு இங்கு செங்கற்களினால் கட்டுகின்றனர், அதே போன்று அங்கு தங்கம் வெள்ளி கற்களினால் கட்டுவர். மாயா மச்சிந்திரா கதை காண்பிக்கின்றனர். அவர் தங்க கற்கள் இருப்பதை பார்க்கின்றார். எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார். கீழே இறங்கி பார்க்கின்ற பொழுது எதுவும் இல்லை. அதில் ஏதாவது விஷயம் இருக்கும். நாம் இப்போது மீண்டும் ஸ்வர்க்கத்திற்கு செல்கின்றோம் என்பதை தாய்மார்கள் புரிந்திருக்கின்றனர். கணவன் தொந்தரவு செய்கின்றார் எனும் போது பாவம் உள்ளுக்குள் அழுகின்றனர். நான் எப்போது சுகதாமத்திற்கு செல்வேன்? பாபா, சீக்கிரமாக செய்யுங்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளை எப்படி சீக்கிரம் செய்ய முடியும்? முதலில் நீங்கள் யோக பலத்தின் மூலம் தனக்குள் இருக்கும் அசுத்தங்களை நீக்குங்கள். நினைவு யாத்திரையில் பொறுமையாக இருக்க கூறுகின்றார். தந்தை பொறுமை ஏற்படுத்துகின்றார். ஹே பதீத பாவனரே, வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றனர். அனைவருக்கும் சர்க்கரை கொடுக்கும் வள்ளல் ஒருவர்தான் என்று மகிமை பாடவும் செய்கின்றனர். இங்கு நடக்கும் விஷயம் அல்லவா? அகாசுரன், பகாசுரன் போன்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த சங்கம யுகத்தின் விஷயங்களாகும். இது அசுர உலகமாகும். ஆக எப்போது முழு மரமும் இற்று போய் விடுகிறதோ அப்போது நான் கல்ப கல்பம் சங்கமத்தில் வருகிறேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு எவ்வளவு பறவைகள், மிருகங்கள் உள்ளன. இவை அனைத்தும் அங்கு இருக்காது. பெரிய மனிதர்கள் மிகவும் சுத்தமாக இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் இருப்பிடம், பர்னிச்சர் போன்றவைகள் மிகவும் நன்றாக இருக்கும். நீங்களும் அந்த அளவிற்கு உயர்வான தேவதையாக ஆகிறீர்கள். அங்கு இந்த மாதிரியான சீச்சி பொருட்கள் இருக்க முடியாது. இங்கு கொசு பல விதமான வியாதிகளை உருவாக்குகிறது. எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது! கிராமப்புறங்களில் அந்த அளவிற்கு அசுத்தம் இருப்பது கிடையாது. பெரிய பெரிய நகரங்களில் அதிக அசுத்தங்கள் இருக்கின்றன. ஏனெனில் மனிதர்கள் அதிகமாகிவிட்டனர். இருப்பதற்கு இடம் கிடையாது. நீங்கள் முழு உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். ஷரீரத்துடன் தான் பிரம்மா இருக்கின்றார். ஷரீரத்துடன் தான் விஷ்ணு இருக்கின்றார். ஷரீரத்துடன் தான் 9 லட்ச நட்சத்திரங்கள் உள்ளன என்று மனிதர்கள் பாடுகின்றனர். பிரம்மாவே விஷ்ணுவாக ஆகிவிடுகிறார். விஷ்ணுவின் கூடவே நட்சத்திரங்களும் உள்ளன. சத்யுகத்தில் இவர் தேவதையாக ஆகின்ற பொழுது மிக குறைவானவர்கள்தான் இருப்பர். மரம் முதலில் சிறியதாக இருக்கும், பிறகு வளர்ச்சி அடையும். சத்யுகத்தில் மிக குறைவானவர்கள் இருப்பர். இனிக்கும் நீர் ஓடக்கூடிய நதிக்கரையில் வசிப்பர். இங்கு நதிகளில் பல கால்வாய்கள் உருவாக்குகின்றனர்.
அங்கு கால்வாய்கள் இருக்காது. ஒரு பிடி அளவு மனிதர்கள் இருப்பர். அவர்களுக்காகவே கங்கை, யமுனை இருக்கும். அந்த நதிக்கரையில்தான் வசிப்பர். 5 தத்துவங்களும் தேவதைகளுக்கு அடிமையாகிவிடும். ஒரு பொழுதும் நியமத்திற்கு மாறாக மழை பொழியாது. ஒரு பொழுதும் நதியில் வெள்ளம் ஏற்படாது. பெயரே சொர்க்கம் எனில் பிறகு வேறு எப்படி இருக்கும்? ஸ்வர்க்கத்தின் ஆயுள் 1,00,000 ஆண்டுகள் என்று இப்போது கூறுகின்றனர். நல்லது, அங்கு யார் ராஜ்யம் செய்தனர் என்று கூறுங்கள். எவ்வளவு கட்டுக்கதைகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. நாம் கல்பத்திற்கு முன் போலவே நாம் இந்த நடிப்பு நடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ருத்ர ஞான வேள்வியில் பல வகையில் அசுரர்களின் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். இதே அசுரர்கள் மேலிருந்து அசுத்தங்களை, மாட்டு சாணம் போன்றவைகளை போட்டதாக மனிதர்கள் புரிந்திருக்கின்றனர். ஆனால் அவ்வாறு கிடையாது. எவ்வளவு தடைகள் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அபலைகளின் மீது தீங்கு ஏற்படும் போதுதான் பாவ குடங்கள் நிறையும். சிறிது பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் தனது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அடிவாங்கும் போது புத்தியில் ஷுபாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு புத்தியில் ஞானம் இருக்கிறது. யாருக்காவது தூக்கு தண்டனை கொடுக்கும் போது பரம்பிதாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் பாதிரிமார்கள் கூறுவார்களே தவிர கிறிஸ்துவை நினையுங்கள் என்று கூற மாட்டார்கள். இறைவனை நோக்கிதான் செய்கை காண்பிப்பர். அவர் அந்த அளவிற்கு அன்பானவராக இருப்பதால்தான் அனைவரும் அவரை அழைக்கின்றனர். ஆத்மாதான் அழைக்கிறது. இப்போது ஆத்ம அபிமானி ஆவதில்தான் முயற்சி இருக்கிறது. 63 பிறவிகளாக நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்து விட்டீர்கள். இப்போது இந்த ஒரே ஒரு பிறவியில் அந்த அரை கல்பத்திற்கான பழக்கத்தை நீக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதன் மூலம் நாம் ஸ்வர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு உயர்ந்த பிராப்தியாகும். ஆக இரவு பகல் இதே முயற்சியில் இருக்க வேண்டும். மனிதர்கள் தொழில் போன்றவைகளுக்கு முயற்சி செய்கின்றனர். லாபம் ஏற்படும் போது மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் கொட்டாவி, தூக்கமோ வரவே வராது. ஏனெனில் லாபம் இருக்கிறது. பைசாவிற்கான குஷி இருக்கிறது. கலைப்படைவதற்கான விஷயமே கிடையாது. பாபாவும் அனுபவி அல்லவா? இரவில் படகு வரும்போது வந்து சரக்குகளை வாங்குவார். எதுவரை வாடிக்கையாளர்களின் கை, அதாவது காசு காலியாகவில்லையோ அதுவரை அவர்களை விடமாட்டார். பாபாவும் முழு அனுபவியான ரதத்தை தான் எடுத்திருக்கின்றார். இவர் அனைத்தையும் அனுபவம் செய்கின்றார். கிராமத்து சிறுவனாக இருந்தார். 10 அனாவிற்கு ஒரு மணக்கு, அதாவது 8 விசை தானியங்களையும் அனுப்பி வைத்தார். இப்போது பாருங்கள், உலகத்திற்கு எஜமானனாகிவிட்டார். முற்றிலும் கிராம பழக்க வழக்கம் உள்ளவராக இருந்தார். பிறகு வளர்ந்ததும் வைர வியாபாரத்தில் ஈடுபட்டு விட்டார். அது வைரத்திற்கான வியாபார விஷயம், அவ்வளவுதான். இங்கு உண்மையான வைரம் இருக்கிறது. இது ராயலான வியாபாரமாகும். பாபா மிகுந்த அனுபவியாக இருக்கின்றார். வைஸ்ராய் வீட்டிற்கு பிரம்மா பாபா தனது வீடு போன்று சென்று விடுவார். இது அழிவற்ற ஞான ரத்தினம் என்று கூறப்படுகிறது. எந்த அளவிற்கு இதை புத்தியில் தாரணை செய்வீர்களோ
அதன் மூலம் நீங்கள் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆவீர்கள். சிவபாபா ரத்தின வியாபாரி என்று கூறப்படுகின்றார். அவருக்கு மகிமை செய்கின்றனர். பிறகு சர்வவியாபி என்று கூறிவிடுகின்றனர். மகிமையின் கூடவே நிந்தனையும் செய்கின்றனர். பக்தி மார்க்கத்தின் நிலை எப்படி ஆகிவிட்டது? எப்போது பக்தி முடிவடைகிறதோ அப்போது பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய தந்தை வருகின்றார் என்று பாபா கூறுகின்றார். யார் அதிக பக்தி செய்கின்றனர் என்பது நிரூபணம் ஆகிவிடுகிறது. அனைவரையும் விட அதிக பக்தி நீங்கள் செய்கிறீர்கள். அவர்கள்தான் இங்கு வந்து முதலில் பிராமணர்களாக ஆகின்றனர். மீண்டும் பூஜைக்குரியவர் ஆகுவதற்கான ஆஸ்தி தந்தையிடமிருந்து அடைகின்றனர். ராவணன் பூஜாரிகளாக ஆக்குகின்றான். தந்தை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகின்றார். இது பகவானின் மகா வாக்கியமாகும். பகவான் ஒரே ஒருவர்தான். 2, 3 பகவான்கள் இருக்க முடியாது. பகவானால் கூறப்பட்டது கீதையாகும். சிவ பகவானிற்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை வைத்தால் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது. நாடகப்படி கீதையின் பெயர் மீண்டும் இவ்வாறு மாறியே ஆக வேண்டும். பிறகு ஹே பதீத பாவனனே வாருங்கள் என்று அழைக்கின்றனர். தந்தை தூய்மையாக்குகின்றார். ராவணன் தூய்மையை இழக்க வைக்கின்றார். ஆக புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு புத்தி தேவைப்படுகிறது. ஸ்ரீமத் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட வழி ஒரே ஒரு தந்தையினுடையது ஆகும். தந்தையின் வழியின் மூலம்தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகியிருக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த ஒரு பிறவியில் 63 பிறவிகளின் பழைய தேக அபிமானத்திற்கான பழக்கத்தை நீக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானியாகி ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக வேண்டும். இரண்டாவது, வைரத்திற்கு சமமான இந்த உத்தமமான பிறவியில் புத்தியை அலைவிடக்கூடாது. சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தீங்குகளை அதாவது கொடுமைகளை சகித்து கொண்டு தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைய வேண்டும். வரதானம். சாக்கார பாபாவுக்கு சமமாக தனது ஒவ்வொரு செயலையும் அழியாத நினைவு சின்னமாக ஆக்கும் ஆதார மூர்த்தி மற்றும் உத்தார மூர்த்தி அதாவது மேம்படுத்துபவர் ஆகுக. சாக்கார பாபாவிற்கு சமமாக தனது ஒவ்வொரு செயலையும் அழியாத நினைவு சின்னமாக ஆக்கும் ஆதார மூர்த்தி மற்றும் உத்தார மூர்த்தி அதாவது மேம்படுத்தக்கூடிய மூர்த்தி ஆகுக. சாக்கார பிரம்மா பாபா தனது ஒவ்வொரு செயலையும் ஒரு நினைவு சின்னமாக்கினார். அதுபோல் அனைவரின் ஒவ்வொரு காரியத்தையும் ஆதார மூர்த்தியாகவும் மேம்படுத்தும் மூர்த்தியாகவும் கருதுபவர்களின் ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததாக இருக்கும். அவர்களின் விருத்தி மற்றும் திருஷ்டியில் அனைவரின் நலன் கருதி உணர்வு இருந்தால் ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமாக மாறும். இத்தகைய உயர்ந்த செயல்களே அழியாத நினைவு சின்னமாகிறது. ஸ்லோகன். சத்தியத்தின் சக்தியை
தாரணை செய்வதற்கு சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்வதற்கு சகிப்புத்தன்மை உடையவராக ஆகுங்கள். அவ்யக்தேஷாரே, சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். இந்த சகஜயோகி வாழ்க்கையில் கஷ்டங்களை உணர்ந்தால் எளிதாக ராஜ்யத்தை எவ்வாறு ஆள முடியும்? இங்கிருக்கும் சம்ஸ்காரங்களையே அங்கேயும் எடுத்து செல்வீர்கள். உங்களது நினைவு சின்னமான தேவதைகளின் சித்திரங்களில் அவர்களின் முகம் எப்போதும் எளிமையாக காட்டப்படுகிறது. எனவே எவ்வளவு எளிய முயற்சியாளராக இருப்பாரோ அவ்வளவு அவர்கள் மனம், சொல், செயலிலும் எளிமையாக இருப்பர். அவர்களைதான் பரிஷ்டா என்று அழைக்கின்றோம். ஓம் சாந்தி.